கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகதாக. பிரியமார்களே, இந்த மார்ச் மாதத்தில், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த டெய்லி நியூஸ் மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மந்த் ஆஃப் ப்ராபசி, தீர்க்கதரிசனமான மாதம் என்பதாக. ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமே, நான் உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் 7 விதமான தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்துக்கிறார். அதில் 7 விதமான தீர்க்கதரிசன வாக்குத்தத்தில் முதல் வார்த்தை கர்த்தர் சொன்னார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னோடு இருந்து உன் காரியம் ஜெயமாக இருக்க போகிறது. ஆமே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீண்ட நாட்களாக பல வருஷமாக எந்தெந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி, உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் தடை, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் நினைத்து தொய்ந்து போயிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்தை எழுந்து போயிருக்கிறீங்களா? ஆனால் தேவனை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே, மகளே, இந்த மாதம் நான் உன்னோடு இருந்து உங்கள் காரியம் ஜெயமாக இருக்க போகிறது. எந்தெந்த காரியத்தில் சத்ரு, பொல்லாத மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் ஜெயமாக இல்லாதபடி தடை பண்ணி வச்சிருக்கிறானோ, தோல்வி அடைஞ்சு வச்சுக்கிறானோ, நஷ்டப்பட்டு கொண்டுக்கிறானோ, உங்கள் கொடுக்கிற கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறதுனால இந்த மாதம் இயேசுவின் நாம சொல்கிறேன், எல்லா தோல்வியிலேருந்து, எல்லா நஷ்டத்திலிருந்து, எல்லா தடையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், மகன், மகோ, நான் உன்னோடு இருந்து உன் காரியத்தை இந்த மாதம் ஜெயமாக முடிக்க போகிறேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனோட மகிமை பார்க்க பாருங்க. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் காரியம் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன் ஜெயமாக இருக்க போகுது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நல்ல வெளிக்கா சோத்திரம். இந்த மார்ச் மாதத்தை தீர்க்கதரிசன மாதம் முடிச்சுட்டுருக்கிறீங்க. இதோ இந்த டெய்லி மூலிமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சத்ரு எந்தெந்த காரியத்தில் தோல்வி, நஷ்டம், தடை பண்ணி வச்சுக்கிறானோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கூட இருந்து ஜெயமா முடிசூட்டுறதுக்காக சோத்திரப்பா. நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.